கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் கடகராசி பற்றிய ஒரு உண்மை, பல வருடங்களா யாருமே உங்ககிட்ட சொல்லாம விட்ட ஒரு ரகசியம், உங்க ராசியில இருக்க ஒரு லைஃப் சீக்ரெட் ரகசியம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது. முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகராசி காலச்சக்கரத்திற்கு 4வது ராசி இந்த கடகராசி. இந்த ராசியில குரு பகவான் உச்சம், செவ்வாய் பகவான் நீசம், சந்திரன் ஆட்சி, இப்படி 3 பரிணாமங்கள் இருக்கு. கடகராசியில இயற்கையாகவே குரு சந்திர யோகம், குருமங்கள யோகம், சந்திரமங்கல யோகம் கனெக்ட் ஆகிடும் மறைமுகமாகவும். அப்போ கடகராசியில ஒருத்தவங்க பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்துல ஒரு படி தலைத்து ஓங்குவாங்க, மேலே வருவாங்க அப்படின்றது தான் அர்த்தம். ராசிநாதன் சந்திர பகவான். இவங்களுடைய மனசு ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா சந்திரன் அப்படின்றது 15 நாளைக்கு தேர்றவர், 15 நாளுக்கு வளர்றவர். அப்புறம் அப்போ அவங்களுடைய மனசு 15 நாள் பயங்கர சந்தோஷமா இருப்பாங்க, 15 நாள் இது என்னதான் வாழ்க்கை அப்படின்ட்டு ரொம்ப சோகமா இருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய லைஃப் ஸ்டைலே. அப்போது ஒரு 15 நாளைக்கு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரு 15 நாளைக்கு ரொம்ப கவலையாக பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் இந்த சூழல் இவங்க வாழ்க்கையில் இருக்கும். ராசிநாதன் கடகராசியில் சந்திரன் தான். அவர் நீசமாகக்கூடிய இடம் 5ஆம் இடம். அப்போது இவங்களுக்கு மேக்சிமம் பூர்வீகம் பலமாக இருக்கும். கடகராசியில் தாய்மாமனால் இவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். தாய்மாமனுக்கே சில நேரத்தில் புத்திரதோஷம் இருக்கலாம், புத்திரர்களால் ஒரு மனக்கவலை இருக்கலாம். சில பேருக்கு தாய்மாமனே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் தாய்மாமனுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இவங்களால தான் இவங்களுடைய தாய்மாமனுக்கு சிறப்பான விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். கடகத்தில் பொதுவாக 3 நட்சத்திரங்கள் இருக்கும். புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கும். குருவினுடைய நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம் இருக்கும். 3 நட்சத்திரங்களும் பொதுவாக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திரத்தில் சின்ன சின்ன கவலைகள் இருக்கலாம். ஏன்னா குரு சனி இவங்களுக்கு இருக்கு. புத்திரர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள், சனியும் புதனும் இருக்கிறதால படிப்பில் பிரேக் ஆகுறது, இல்லை படிப்பில் ஒரு பிரச்சனை, படிப்பை நினச்சி ஒரு மனக்கவலை, ஒரு போராட்டம் இருக்கலாம். சனி புதன் உள்ள இருக்கிறதால நண்பர்களால் ஏமாறாத கடகராசி அன்பர்களே இல்லை. அதுவும் சந்திர பகவானுடைய வீடு, சனி நட்சத்திரம் இருக்குது, புதன் நட்சத்திரம் இருக்குது. பரம்பரையில் குடும்பத்தில் தந்தை வழி தாய் வழியில் இருக்கவங்களுக்கும் சின்னதாக இந்த ஃபிக்ஸ் நோய், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் யாருக்காவது நரம்பு பிரச்சனைகளும் இருக்க வாய்ப்பு இருக்குது. தாயாரின் வர்க்கத்தில் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, மனம் சார்ந்த தொந்தரவு உடையவங்க இருக்கலாம். இதெல்லாம் இந்த கடகராசிக்கான பொது பலன்களாக இருக்குது. கடகராசியில் உச்சமடைகிறது குரு பகவான். அப்போது இவங்களுடைய குடும்பத்தில் ஆன்மீகம் சிறப்பாகவே இருக்கும். தாய் வழியில் சாமி கும்பிடுறவங்க சிறப்பாக கும்பிட்டே இருப்பாங்க. ஏன்னா தாய் வீடு, தாய் வழியில் ரொம்ப ஆன்மீகத்தோட பக்தி மார்க்கத்தோடு இருப்பாங்க. நான் விரதம் எடுக்கிறேன், கோவிலுக்காக நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்ற விஷயங்கள் கட்டாயம் இருக்கும் இவங்களுடைய குடும்பத்தில். குரு பகவான் உச்சமாகக்கூடிய வீடு அப்படின்றதால கடகராசி கிட்ட ஒரு இயற்கையாகவே ஒரு சின்ன ஈகோ இருக்கும். ஒருத்தவங்க கிட்ட நான் போய் இருக்க மாட்டேன், அவங்க வேணும்னா அவங்க வரட்டும் அப்படின்ற ஈகோ இருக்கலாம். அதே மாதிரி மற்றவங்களை வழி நடத்தக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருக்கும் குரு உச்சமாகக்கூடிய வீடு அப்படின்றதால. இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு செவ்வாய் பகவான் நீசம் அப்படின்றதால கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கணவனால் மன நிம்மதி, மன உளைச்சல் இருக்கலாம். மன நிம்மதி குறையும், மன உளைச்சல் இருக்கும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் அப்படின்றது கணவன், அவர் நீசம் ஆகிடுறாரு கடகராசியில். அப்போது பெண்களுக்கு பொதுவாக சகோதர சகோதரிகளுக்கு பலம் கம்மி. ஒரு குழந்தை பிறந்தது, எனக்கு பின்னாடி பிறந்துச்சு, முன்னாடி பிறந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை, அவங்களுக்கு இணக்கமாக இல்லை, கஷ்டப்படுறாங்க, போராடுறாங்க, ஒற்றுமை குறைவாக இருக்குது இப்படின்ற விஷயங்கள் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. கடகம் அப்படிங்கிறது தனிமையான வீடு, சந்திரன் ஒரே வீடு. மற்ற கிரகங்களுக்கெல்லாம் 2 வீடு இருக்கும். கடகராசிக்காரங்க மட்டும் எங்கேயாவது இன்டீரியராக குடியிருப்பாங்க. ஒரு ஓரமாக இருக்கேன், தள்ளி இருக்கேன், கடைசியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடகராசி, சிம்மராசி, கடகலக்கணம், சிம்மலக்கணம்லாம் தனியாக போய் ஒரு இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறைய வீடுகள் வர ஆரம்பிச்சிரும். அப்போது இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க கடகராசிக்காரங்க இருக்காங்க, சிட்டிக்குள்ளேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு சைட் போகிறாங்க அப்படின்னா கூட அவங்க கட்டாயம் போகலாம். கண்டிப்பாக இடத்துல வீடு கட்டிடுவாங்க, கூட்டம் வரும், ஜனம் வரும். கடகம் அப்படின்றது சந்திரனுடைய வீடு, 4வது வீடு. 4 வருஷத்தில் வளர்ச்சி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்படி நிறைய கடகராசி அன்பர்களுக்கான ரகசியங்கள் இருக்குது. ராசிநாதன் இந்த கடகத்துக்கு சந்திரன் அப்படின்றதால இவங்க ஒரு முடிவெடுக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு முடிவெடுத்தேன் அப்படின்னா தப்பான முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது இந்த கடகராசி அன்பர்கள் தான். ரொம்ப குழப்பத்தோடு இருக்கவே கூடாது, எப்பயுமே யோசித்து பண்ணணும்.
சந்திரன் வந்து மனசந்திரன் அஞ்சுரத்தில் நீசம், அப்போ பாதகத்தில் தான் உச்சமாகறாரு. நண்பர்களால் மன உளைச்சல், பெண்களால் மன உளைச்சல், கடகராசியில் யாருக்காவது வந்து பொண்ணு பார்க்குறோம் மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு குழப்பமாகி தான் அந்த திருமணமே நடக்கும். சந்திரன் தான் குழப்பத்துக்கான ஒட்டுமொத்த ஆளுமையும் சந்திர பகவான் தான். அப்போ குழப்பம் இல்லாமல் இருக்காது. 2ஆம் வீடு சூரிய பகவானுடைய வீடு, சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்கும். கொடுத்தா கொடுத்தது தான், நான் சொன்ன மாதிரி நடந்துக்கிறேன். அதே மாதிரி வார்த்தைகளால் ஒருத்தரை கொள்ளுறதும் இவங்களுக்கு கைவந்த கலை தான். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருப்பாங்க. 2ஆம் அதிபதி சூரியன், இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன வருமானமாவது நிரந்தரமாக வந்துக்கிட்டே இருக்கும். மேக்சிமம் கடகராசி என்பவர்களுக்கு வாடகை வருமானம், ரெண்டல் இன்கம்லாம் கட்டாயம் பண்ணலாம். உணவு தொழிலும் சிறப்பாக இருக்கும். டீச்சிங், போலீஸ், இராணுவம், உணவு தொழில் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும். இவங்களுடைய ஃபேமிலியிலே இதை மாதிரி நபர்களும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வேலை செஞ்சிட்ருக்கேன், ஒரு பதவி கிடைக்கல, நான் வந்து கடுமையாக உழைக்கிறேன், எனக்கு பதவி கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் நீசம். 5, 10 தான் பதவி, தொழில், வேலை. அவர் வந்து செவ்வாய் ராசியிலே நீசமாகறாரு. அப்போது வேலைக்கு போனால் ஒரு இடத்துல நிரந்தரமான வேலை வந்து இந்த கடகராசி என்பவர்களுக்கு கிடைக்கும், சம்பளம் வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ப்ளஸ் தான். 3ஆம் அதிபதி புதன், அப்போது 12க்குரியவரும் புத பகவான் தான். 3ஆம் இடம் அப்படிங்கிறது டாக்குமெண்ட்டு, 12ஆம் இடம் விரயம். ஒரு பத்திரத்தை வந்து நான் தொலைச்சிட்டேன், என்கிட்ட இருந்த ரெக்கார்டு எல்லாமே வந்து காணாமல் போயிடுச்சு, கையெழுத்து வந்து மாறி இருக்கு, இப்போ நான் ஆதாரில் ஒரு கையெழுத்து போடுற மாதிரி பேங்க்கில் மாற்றி போட்டால் சண்டைக்கு வர்றாங்க, சத்தம் போடுறாங்க, சேஞ்ச் ஆகுது, இதை மாதிரி பிரச்சனைலாம் இருக்கலாம். 3ஆம் இடம் இடமாற்றம், 12ஆம் இடம் விரயஸ்தானம். 2-3 இடத்த நான் வந்து மாறி போயிட்டேன். ஸ்கூல் படிக்கும்போதே 2 ஸ்கூல் மாறிட்டேன், 3 ஸ்கூல் மாறிட்டேன். ஆனால் கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு தாய்மாமன் மீது பாசங்கள் அதிகமாக இருக்கலாம். ஏன்னா மாமனுக்கு பேரே வந்து தாய்மாமன். தாய் அப்படின்னாலே சந்திரன், மாமன்னா புதன். சந்திரன் வீட்டில் புதன் நட்சத்திரமும் இருக்குது. அப்போது தாய்மாமன் மேலே பாசமாக தான் இருக்கலாம். ஆனால் என் தாய்மாமனை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க. 3ஆம் அதிபதியே 12ஆம் அதிபதியும். அப்போது சிறுதூர பயணம், ஓடிக்கிட்டே இருக்கிறது, சில ஓட்டங்கள் நிறைய ஓடணும், நிற்கவே முடியல, ஏதோ ஒரு வேலை ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்றதுலாம் இந்த கடகராசியில் இருக்கலாம். கடகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ராசி. குரு உச்சமாகிறது எத்தனை பேருக்கு கிடைக்கும்? குரு உச்சமாகக்கூடிய ராசி இந்த கடகராசி. பூர்வ புண்ணிய பலன் இவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. கடகராசியில் பிறந்தீங்க அப்படின்னா நீங்கள் புண்ணியம் தான் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு 1000 கஷ்டம் இருக்கலாம். ஆனால் கடகம் ஒரு அற்புதமான ராசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கடகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணி மாட்டிக்கிறதும் இவங்க தான். மனசு கேட்கவே கேட்காது. பெத்த மனசு பெத்து பிள்ளை மனசு கல் அப்படின்னு சொல்லுவாங்களா, என் மனசு என் மகன் என் உலகம் அப்படின்றதெல்லாம் இந்த தாய்மார்கள்லாம் கடகத்தில் பிறந்தாங்க அப்படின்னா மகனையோ மகளையோ விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. மகன் நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி என் மகனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவன் தான் உலகம் அப்படின்னு வாழ்கிறவங்களாம் இந்த கடகராசிக்காரங்களுடைய அம்மா தான் இருப்பாங்க. சொத்துக்களால் வில்லங்கள் 4க்கு 11 அப்போது பாதகமாக இருக்கிறதால சொத்துல வில்லங்கள். கடகராசியில் பிறந்தவங்களுடைய தாய்க்கு ஏதாவது வந்து பிரச்சனைகள், சொத்துக்களால் வில்லங்கங்கள் வருது, வாகனங்கள் பழுதாகிறது, வீடு கட்டினதுக்கப்புறம் கடனாளியான வீடு கட்டி பிரச்சனையை சந்தித்தேன், ஒரு வீடே வந்து கட்ட முடியலை, இப்படியெல்லாம் நடக்கிறதுலாம் கடகராசியில் தான். 4 அப்படிங்கிறது சொத்து. 4க்கும் 11க்கும் உடையவர் சுக்கிரன். அப்போது 11 உங்களுக்கு பாதகம். அப்போது அதனால் பிரயோஜனம் கம்மி, மன நிம்மதி இல்லாமல் வாழ்கிற கேஸ் தான், ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. தாயாரோடு பிறந்தவங்க மூத்தவங்க இருந்தாங்கன்னா அம்மாவுக்கும் மூத்தவங்களுக்கும் வந்து சேரவே சேராது. இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய அம்மாவனுடைய மூத்தவங்க அக்காவோ அண்ணனோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒத்து வராது. இவங்க ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்க ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் மூத்தவங்க இவங்கள விட நல்லா இருப்பாங்க. அப்போது இவங்கள காட்டிலும் அவங்க கொஞ்சம் மேன்மையாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியுது. 5க்கும் 10க்கும் முடியாது ஒருவர் செவ்வாய் பகவான் தான். அப்போது கடகராசியில் பிறந்தவங்களை வந்து தத்து கொடுத்து வாங்கிக்கிறாங்க. 5க்கும் 10க்கும் உரியவர் செவ்வாய் பகவான் அப்படின்றதால ராசியிலே நீசமாகிறதால தத்து கொடுத்து வாங்குற ப்ராசஸ் இந்த கடகராசிக்கு தான் நடக்கும். கடகராசியில் இருக்கிறவங்களுக்கும் சில நேரத்தில் வந்து புத்திர சோகம் இல்லை புத்திர பிரச்சனைகள் வருது. 2 வருஷம் கழித்து தான் குழந்தை பிறக்குது, குழந்தைங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வருது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த கடகராசி அன்பர்கள் வந்து அனுபவிக்கிறாங்க. சில நேரத்தில் குலதெய்வத்திலையும் குழப்பம் இருக்கும். 5ஆம் இடத்துல உங்களுக்கு நீசம்,
குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வருது, குலதெய்வத்தை நாங்கள் கும்பிடுறது சரியான முறையான்னு தெரியல அப்படின்ற அமைப்பும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்குது. 5க்கும் 10க்கும் உடையவர் இவங்க வந்து சுய தொழில் பண்ணால் போராடி போராடி பண்ணுற மாதிரி இருக்கும். கடன் இல்லாமல் தொழிலில் வாழ முடியாது. பார்ட்னர்ஷிப் போட்டு விவகாரம் வில்லங்கள் வந்துடும். அப்போ கணவன் மனைவியால் மணவன் கனைவியால் ஒற்றுமை வந்து குறைவாக இருக்குது. ஏதோ ஒரு போராட்டம், ஒரு நெருக்கடி அப்படின்ற மாதிரி இருக்கும். அஜீர்ண கோளாறு, தலைமூளை பிரச்சனை, வயிறு பிரச்சனை, பேக் பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூ, நரம்பு பிரச்சனை, இதெல்லாம் வந்து இவங்க சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போது இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 9 கூடியவர் குரு உச்சமாகிறாரு, 6 கூடியவரும் உச்சம். அப்போ 6 வந்து வேலை, 9 வெளிநாடு, 9 வந்து அரசு பணி, 9 வந்து மருத்துவம் அப்படின்னு சொல்லலாம். 6 வேலை, 9 வந்து ப்ரொஃபஷன். அப்போது 6 வந்து வேலை, 9 ஜோதிடர், குருமகன், டீச்சிங், இது மாதிரி எல்லாமே வந்து இந்த கடகராசியில் லிங்க் ஆகும். என் குடும்பத்தில் இல்லை அப்படின்னா கூட பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் குடியிருக்கவங்களாவது இப்படி இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா 6ஆம் அதிபதியே லக்னத்தில் உச்சம் கடகராசியில். எதிரிகள் எப்படி இருப்பாங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களே எதிரியாக மாறிடுவாங்க. எதிரின்னு நினச்சி பயப்படுற மாதிரியான எதிரிகள் இருப்பாங்க மிதுன ராசியில். அப்போது கடக லக்னத்துக்கு 6க்குரியவரே எதிரியாக வர்றதால மிதுன ராசிக்காரங்களும் இவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கடகராசி அன்பர்களுக்கு. அப்போது ஒரு அரசன், ஒரு சிவபக்தன், ஒரு ராவணன் தனக்கு கடைசியில் வந்து ராமர் வந்து அழிச்சிட்டாருன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிரியே வந்தாலுமே கூட கடைசியில் வெற்றி உங்களுக்கு தான். அப்போது ராமர் கடைசியாக வந்து வென்றுட்டார், தெய்வ பரவி தான். ஆனால் கடகராசியில் யார் பிறந்தாலுமே சரி வனமாசமாக வந்து இருப்பாங்க. கடகராசியில் பிறந்தவங்க 14 வருஷம் போராடி தான் மேலே வர மாதிரி இருக்கும். 15 வருஷம் ஆனதுமே வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க ஆரம்பிச்சிடும். இவங்க கடக லக்னமாக இருந்தாலும் கடகராசியாக இருந்தாலுமே சரி 14 ஆண்டு காலம் வந்து சின்ன சின்ன போராட்டங்களை சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் வெற்றி. படிப்பில் வந்து பிரச்சனை இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம், ஊரை விட்டு வந்துட்டோம், ஏதோ சிக்கலாச்சு, ஏதோ ஒரு விஷயங்களை இவங்களை சந்திச்சிருப்பாங்க. 2-3 இடம் மாறி மாறி குடியிருந்தோம், போராடணும். 15 வயசுக்கு மேலே அவங்களுடைய தந்தையும் சிறப்பாக வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் ஜெயிச்சோம். அவங்களுடைய சக்திக்கு என்னமோ அது இவங்களுக்கு நடந்திருக்கலாம். இவங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தால் இவங்க உடம்ப வந்து இவங்க கெடுத்துட்டு இருப்பாங்க. பேசுகிற பேச்சினால உறவுகளையும் கெடுத்துப்பாங்க. ஏன்னா 2ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரம் 6ல் இருக்குது, உத்திராடம். அப்போ 4ஆம் அதிபதியின் நட்சத்திரம் பூராடமும் 6ஆம் இடத்துல தான் இருக்குது, கேதுவின் நட்சத்திரம். அப்போ 2, 6, 4 கனெக்ஷன் ஆகுது. அப்போது நிறைய பேருக்கு வாடகை வருமானம் வரும். 2ஆம் இடம் வருமானம், 4ஆம் இடம் சொத்து, 6ஆம் இடம் வழக்கு. சிலருக்கு சொத்துக்கள்லையும் வழக்குகள் இருக்கலாம். 4ஆம் இடம் தாயார், 6ஆம் இடம் ஹெல்த் இஷ்யூ. தாய்க்கு வந்து ஹெல்த் பிரச்சனை, வயிறு பிரச்சனை, ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், பேக் பெயின், சுகரு, ஏதோ ஒரு பிரச்சனை. தந்தைக்கும் இதே மாதிரி தான். காலச்சக்கரத்துக்கு 9வது வீடு. சில நேரத்தில் தந்தைக்கு வந்து உடல் உபாத்திரம் இருந்துகிட்டே இருக்குது. அப்பா வந்து கடனாளியானார், வழக்கை சந்திச்சார், ஹெல்த்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தார், இதெல்லாம் வரை இருக்கும். கடகராசியில் ஒருத்தவங்க யார் பிறந்தாலுக்கும் தாயாருக்கும் தந்தையாருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த கடகராசியில் இருக்கக்கூடிய அவங்க வாழ்க்கையில் 15 வயதானதும் அவங்களுடைய தாய் தந்தையின் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். ஆனால் செல்வாக்காக இருப்பாங்க. காலச்சக்கரத்துக்கு 4 கூடியவர் சுகமாக வாழ்கிற ராசி தான். கடகராசியில் யார் பிறந்தாலும் அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி சிறப்பாக இருப்பாங்க. காலையில் எழுந்து குளிக்கிறது என்ன, கோயிலுக்கு போகிறது என்ன, பக்தி மார்க்கமாக இருக்கிறது, குரு உச்சமாகக்கூடிய வீடு, இவங்க இப்படி தான் இருப்பாங்க. என் மகன் கடகம் தான், நான் சொல்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னா கட்டாயம் அவருடைய வாழ்க்கையில் 16 வயதிற்கு மேல் அவங்களுடைய ஆன்மீகம் சிறப்பாகவே இருக்கும். ஆன்மீகத்தில் திளைப்பாங்க, சாமி கும்பிட போவாங்க, போகாமல் இருக்க மாட்டாங்க. அப்போது மேஜரான கிரகங்கள் அப்படின்னா சனி, புதன், குரு, மொத்த நட்சத்திரங்களும் இருக்குது. அப்போது கடகராசியில் இருக்கிறதால சனி, புதன், குரு. சனி வந்து இவங்களுக்கு 16, புதன் வந்து 17, மொத்த வருஷத்தையும் கொடுத்துக்கலாம். அந்த வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கடகராசியில் பிறந்தவங்க ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. இந்த கடகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கையில் கட்டாயம் ஒரு சொத்து சேர்ப்பாங்க. அந்த சொத்துக்களால் ஆதாயம் இவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சின்ன சின்ன புத்திர தோஷம் வரலாம். முதலே சொன்ன மாதிரி இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி கூட இருக்கலாம். அப்போது இந்த கடகராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய மனைவிக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம், இல்லை மன நிம்மதி இருக்கலாம்,
2வதா பிறந்த குழந்தைகள் வந்து இந்த கடகராசியை பிறந்தவங்க இருக்கலாம். 2வது குழந்தை பிறந்தா குழந்தைக்கும் ஹெல்த் இஷ்யூ இல்லை சின்ன சின்ன பிரச்சனை இந்த கடகராசி என்பர்களின் குழந்தைகள் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். மனைவியும் சரியான நிர்வாக திறமை கொண்டவங்களாகவே இருப்பாங்க. இவங்களுடைய பேர்ல கணவன் அப்படின்னா மனைவி, மனைவி பேர்ல இல்லை மனைவி அப்படின்னா கணவன் பெயர்ல வந்து தொழில் செய்கிறாங்க அப்படின்னா வாழ்க்கையில சிறப்பாகவே இருப்பாங்க. 8ஆம் அதிபதி சனி, அவர் நீசமாகக்கூடிய வீடு 10ஆம் இடம். அப்போது தொழிலில் சாட்டிஸ்ஃபைடு இருக்காது, திருப்தி இருக்காது. 4வது வீட்டில் உச்சமாகறதால 4, 8 தொடர்பு. அப்போது பிரம்மாண்டமான சொத்துக்களை வாங்கினேன், பிரம்மாண்டமான வாகனம் வாங்கினேன், அதனால் லாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. சக்திக்கு மேலே பேராசைப்பட்டு பிரம்மாண்டமாக இருக்கிறவங்க இருப்பாங்க. ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். 9வது வீடு குரு பகவானுடைய வீடு. தந்தையார் மரியாதையான வாழ்க்கையை வாழ்ந்தவராக இருப்பார். உறவுகளாலேயோ இல்லை சங்கம் சமுதாயத்திலேயோ உள்ளூர்லேயோ ஒரு புகழான வாழ்க்கை இருக்கும். பேர் சொல்லும் அப்படின்னு தந்தை சொல்லுவாங்க. அவங்களுடைய குடும்பம் 10 குடும்பம் இருக்குன்னா 10 குடும்பத்தில் அவர் தான் முதன்மையானவராக இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 9ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம். அப்போது தந்தை குடும்பத்தில் 2 திருமணம் நடந்தவங்க, திருமணமே ஆகாதவங்க, தாமத திருமணம் செய்தவர்களும் இருப்பாங்க. சிலருக்கு தாமத குழந்தை. புதன் நீசமாகக்கூடிய வீடு 9ஆம் இடத்துல. அப்போது 9ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தை. புதன் வந்து புத்தி, மனம். அவங்களுடைய தந்தை வழியில் ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்க இருப்பாங்க. அப்பா வழியில் கண் பார்வை பிரச்சனை கொண்டவங்களும் இருப்பாங்க. தந்தை வழியில் குரு ஆட்சி பெற்று புதன் நீசமாகி சுக்கிரன் உச்சம். அப்போ 2 திருமணம் நபர்களும் இவங்களுடைய தந்தை வழியில் இருப்பாங்க. தந்தையார் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய சின்ன சொத்துக்களை இழந்திருப்பார். உள்ளூர்லேயோ வெளியூர்லேயோ எங்கேயோ ஒரு பக்கம் வாழ்ந்த இடத்துல விட்டுட்டு வந்துட்டேன், பராமரிப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கடகமே இருக்காது. 10ஆம் வீடு செவ்வாயினுடைய வீடு, தொழில் பகவான் வீடு. அப்போ 10க்குரியவர் நீசம். தொழிலில் வந்து சனியும் நீசம். 10க்குரியவர் ராசியில் நீசம், சனி 10ஆம் இடத்துல நீசம். அப்போ தொழில் போராட்டம் இல்லாத கடகமே இருக்காது. போராட்டத்தை வாழ்க்கையே இல்லைன்னா சொல்லணும். 11ஆம் வீடு பாதகம். அப்போது நண்பர்கள், மூத்த சகோதரர், சித்தப்பா இந்த உறவுகளால் துளியும் வந்து பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் முதல் குழந்தையினுடைய கணவனும் மனைவியும், அதாவது கடகராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுடைய குழந்தைக்கு உங்கள் குழந்தையினுடைய ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவர், இவங்க உங்களுக்கு தலைவலி தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையை நினச்சி கவலைப்படாத கடகராசி அன்பர்களே இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை, மகனை நினச்சோ மகளை நினச்சோ இவங்கெல்லாம் வந்து அண்ணன் தம்பிங்களுக்காகவே வாழ்வாங்க. கடைசியில் அவங்களே வந்து இவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, பிரச்சனை பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. போராட்டத்தை சந்திக்காத கடகமே இல்லை, மன நிம்மதி இழந்து தான் வாழ்வாங்க. அப்போது சொத்துக்காக மட்டும்தான் இந்த பிரச்சனையும் வர ஆரம்பிக்கும். ஏன்னா 4, 11 பாதகம். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சொத்துக்களால் தான் அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனைகள் வரும், அக்கா தங்கச்சிக்குள்ளே பிரச்சனைகள் வரும். இல்லை நான் ஒத்துமையாக இருக்கும் அப்படின்னா 2% சொன்னாலே பெரிய விஷயம்தான். இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 12ஆம் அதிபதியும் புதன், அவர் நீசமாகக்கூடிய இடம் 3ஆம் இடம். அப்போது கடகராசியில் இளையவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் போராட்டம் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விதி. அப்போது கடகராசி என்பவர்களுக்கு இத்தனை விஷயங்கள், இந்த காலபுருஷ தத்துவத்தின் நிறைய ரகசியங்கள் இருக்குது. அப்போது இந்த கடகராசிக்கு வாக்குஸ்தானாதிபதி உச்சமாகக்கூடிய வீடு மேஷம், 10ஆம் இடம். இவங்களுடைய பேச்சு தொழில், வாக்குனால தொழில், டீச்சிங், பேங்கிங், ரியல் எஸ்டேட் பண்ணுறது, பேசி சம்பாதிக்கக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். நிறைய பேர் வந்து எனக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்லாம் வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கட்டாயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக நடக்கும். எதையும் நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது கடகராசி அன்பர்கள். கட்டாயம் வந்து இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறக்கணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணியே ஆகணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா குலதெய்வ அருள் உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். மேலும் இந்த கடகராசி அன்பர்கள் பிரதோஷ வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் தான் வாழ்வீங்க. அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. மேலும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி பௌர்ணமி நீங்கள் வழிபாடு பண்ணணும். அதாவது பௌர்ணமி இன்னைக்கு மதியம் 3 மணிக்கு தொடங்க போகுது அப்படின்னா முன்னாடி 1 மணி நேரம், 2 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணணும். குலதெய்வ வழிபாடு 3 அகல் விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து, தடங்கல்கள் தீர்ந்து கட்டாயம் பணவரவு அதிகரிக்கும். அதே மாதிரி தான் அமாவாசையிலும், அமாவாசை தொடங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக
அதே மாதிரி முடிவதற்கும் அமாவாசை முடிவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக 2த்துல ஏதாவது 1 மணி நேரத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது கட்டாயம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவு அதிகரிக்கும். செல்வ செழிப்போடு நீங்கள் வாழ்வீங்க. இந்த பதிவு கடகராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பயனுள்ள தகவல்கள்லாம் போட்டிருக்கோம். கடகராசி அன்பர்கள் எந்த கோவிலுக்கு போனால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீரும், உங்களுக்கான தெய்வம் எது, எந்த கோவிலுக்கு போனால் கஷ்டங்கள் தீரும், இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனலில் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கட்டாயம் போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.